Hello, my dear cricket buddies. Welcome to Journey with Sabarish. ஐபிஎல் ஆக்ஷன் 2026 நடந்து முடிஞ்சிருச்சு நேத்து. அந்த ஆக்ஷன்ல என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு டீம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோல நானும் பாலானாவும் பேச போறோம். பிளாக் பஸ்டர் பாலானா இஸ் பேக். நேத்து ஆக்ஷன் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பாலானா ரியலி இந்த ஆக்ஷன் நான் என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரர்கள் ஆயிருப்பாங்க. நமக்கு தெரியும் ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. இதுல அன்கேப்டு பிளேயர்ஸ் கோடீஸ்வரர்கள் ஆனதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீம்ஸும் நிறைய சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ல. ஒவ்வொரு டீம்ஸா பாத்துருவோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டீம்ஸ் என்ன அப்படின்னா கேகேஆர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ், கடைசியா பஞ்சாப் பார்க்க போறோம். பாலானா இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷன் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? உங்களோட இனிஷியல் தாட்ஸை சொல்லிட்டு அப்படியே கேகேஆர் போலாம் பாலானா. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த ஐபிஎல் ஆக்ஷன் போச்சு. ஸோ எல்லாம் அவங்க பிடிச்ச ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதெல்லாம் லைனாக அப்படி நம்ம போயிடலாம். ஸோ ஓவராலாக நல்ல ஒரு ஆக்ஷனாக போச்சு. நிறைய யங் டேலண்ட் வெளியில் வந்திருக்காங்க. இந்த ஆக்ஷன்லேயே பார்த்தோன்னா ஃபாரின் பிளேயர்ஸோட அதிக யங் டேலண்ட்ஸ் வெளில வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆக்ஷனாக போச்சு. ஸோ ஓவரால் நிறைய நல்ல டீம்ஸ்லாம் பிக் பண்ணாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் கொஞ்சம் அவங்களோட ஸ்லாட்டே வேற மாதிரி பிக் பண்ண மாதிரி தெரிஞ்சது. கிடைச்சது போகாம அடுத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு போன மாதிரி தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. கேகேஆர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதிக பிரைஸோட போனாலுமே அவங்களோட ஸ்குவாடை அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடிச்சதுனால ஒரு டீசென்டான ஸ்குவாடை எடுத்திருக்காங்க. இந்த மினி ஆக்ஷன் ஹிஸ்டரியிலேயே கேகேஆர் தான் பாத்தீங்கன்னா அதிக காசோட போனாங்க. 64.30 கோடியோட போயிருந்தாங்க. கேகேஆர் சைட்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது 12 பேர் ரீட்டைன், 13 பேர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 13 பேர் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா 6 பேர் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. போலனா இவங்களோட பிக்னு எடுத்து பார்க்கும்போது நீங்க உங்களோட வீடியோல தெளிவா சொல்லியிருந்தீங்க. சிபிஎம்ல கிரீனை வேற எந்த டீமுக்கும் சொல்லாம கரெக்டா கேகேஆருக்கு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரசல் எரா முடிஞ்சிச்சு, கிரீன் எரா ஆரம்பிக்க போகுது அப்படின்றத நம்பி அவரை எடுத்திருக்காங்க. 25.20 கோடிக்கு. இவனோட செகண்ட் பை தான் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே என்னோட அன்எக்ஸ்பெக்டட் பை பாலனா. ஆனா நீங்க அதையும் கண்டிப்பா ப்ரிடிக்ட் பண்ணிருந்தீங்க. பிகாஸ் அந்த டிஜே பிராவோ இருக்கிறதுனால பத்திரனாவை கண்டிப்பா பேபி கோட் அப்படின்னு அவர் சொல்லி இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பத்திரனாவை 18 கோடி கொடுத்து எடுத்திருந்தது. நான் கண்டிப்பா அந்த பிரைஸுக்கு சர்ப்ரைஸ்டு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தோணுது, வெங்கடேஷ் ஐயருக்கு அவ்வளவு தூரம் போகும்போது பத்திரனாக்கு அதனால போயிருந்தது கேகேஆர் ஃபேன்ஸ் பெருசா சர்ப்ரைஸ் ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஷ் சிஎஸ்கேவோட ஃபைட் பண்ணி அந்த 9.20 crores எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பைஸ்னு பார்க்கும்போது பாலானா தேஜஸ்வி சிங் பாத்தீங்கன்னா அந்த டொமஸ்டிக் விக்கெட் கீப்பர் பேட்டர் அவரையும் பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணி 3 கோடி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க பைஸ் ஃபுல்லாவே பேஸ் பிரைஸ்ல தான் பாலானா இவங்களோட பிக்ஸ் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கார்த்திக் தியாகி, சொலாங்கி, ராகுல் திரிபாதி உங்களோட ஃபேவரட் பிளேயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிம் சைஃபர்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்தக் ரஞ்சன் அண்ட் தக்ஷ் காம்ரா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டட் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஆகாஷ் தீப் எடுத்திருந்தாங்க. பாலனா இவங்க பிக்ஸ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து மறைச்சு பிரசாந்த் சொலாங்கியா இருக்கட்டும், ராகுல் திரிபாதியா இருக்கட்டும், ரச்சினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பத்திரனாவா இருக்கட்டும், அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓவராலா இவங்க 13 பேரை எடுத்தாச்சு. இவங்களோட பிக்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே நம்ம பிளேயிங் லெவனுக்குள்ள போலாம். இவங்களோட பிக்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டா நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா அந்த ஒரு டோட்டல் அமௌண்ட்டோட வராங்கன்னா கேமரான் கிரீன் அவங்க தான் எடுப்பாங்கிறது தெரியும். ஸோ சிஎஸ்கே ஃபைட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி ஆப்ஷன்லேயே சொன்னாங்க எங்களுக்கு கேமரான் கிரீன் தேவைப்படும், ஸோ நாங்கள் ஃபைட் பண்ணோம். பட் அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா அவங்க எனக்கு நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுக்க முடியாதுன்னு அந்த ஒரு சிஎஸ்கே காசி சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் கேமரான் கிரீனுக்கு ஒரு லிமிட்டோட போனாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஸோ 25 crores கேகேஆர் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையான்னு கேட்டிங்கன்னா நல்ல பை தான். பட் அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இல்லாமல் பவுலிங்லாம் கரெக்டாக போட்டாருன்னா சூப்பராக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படி டீசெண்டாக பண்ணாரோ அதே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா சூப்பராக இருக்காங்க. ஒரு 100லாம் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஈடன் கார்டன்ஸும் ஒரு நல்ல சூட்டபுளாக தான் இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் கொடுப்பாங்க எப்படியும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணார்னா கன்ஃபார்ம் இந்த டீமுக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருப்பார். டாப் ஆர்டரில் 2 பேர் எடுத்திருக்காங்க, ஃபின் ஆலன், அதுக்கப்புறம் டிம் சைஃபர்ட். ரொம்ப நேரம் யாராவது பிட்டு வருவீங்களா நான் கூட ரொம்ப அன்சோல்ட் ஆயிடுவாங்களோன்னு ஒரு வருத்தத்தோட இருந்தேன். அப்புறம் எப்படி எடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிக் பேஷ்ல ஒரு 100 ஒன்று அடிச்சிருந்தாரு பிரிஸ்பேன் ஹீட்ஸுக்கு எதிராக. ஸோ அந்த ஒரு 100 மிஸ் ஆகாமல் அவருக்கு ஒரு பிட் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ டெஃபினட்டாக 2 நியூசிலாந்து ஓப்பனர்ஸ் எடுத்திருக்காங்க, ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட். ஸோ நல்ல ஒரு அதிரடி பேட்ஸ்மேன். இங்கே தான் அவங்களுக்கு பிரச்சனையே வரும். அதாவது யார் அவங்க 11ல் இறக்கலாம், ஃபின் ஆலன் இறக்குவாங்களா இல்லை டிம் சைஃபர்ட் இறக்குவாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபின் ஆலன் இறக்குனாங்கன்னா அவர் அந்த கன்சிஸ்டன்சியோட ஆடுவார், அங்கே ஒரு கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் டிம் சைஃபர்ட் இறக்குனாங்கன்னா அவரும் கன்சிஸ்டன்சி ஆடுவாங்களா? ஸோ இங்கே ஒரு இஷ்யூஸ் இருக்கு. அப்புறம் சபரிஷ் சொன்ன மாதிரி பத்திரானாவை அவ்வளோ கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அவர் பழைய மாதிரி போடுறது இல்லை. அங்கதான் பெரிய பிரச்சனையே. நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் யோசிப்பாங்க, ஏன் பத்திரானாவை நீங்க எடுக்கல, பிட்டு கூட ஏன் போல
அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பழைய ஃபார்ம்ல அவர் வந்து போடுறது கிடையாது, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அவர் 18 crores கொடுத்து எடுத்திருந்தாலும் ஃபிஸ் வந்து நல்ல ஒரு பிக்கு தான். பட் என்ன பிரச்சனைனா 9 crores எடுத்து நீங்க இப்போ பேக்கப்ல தான் வந்து உட்கார வைக்கிற மாதிரி ஆயிடும். இன்கேஸ் பத்திரானா இன்ஜுரி ஆனா மட்டும்தான் முஸ்டபிசர் உள்ள வருவார். கண்டிப்பா பாக்கலாம். உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டீம் இருக்க பைசா வச்சு எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 3 பிளேயரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. கிரீன் அண்ட் பத்திரனா இவங்க 2 பேரையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபிஸ் வந்து 11க்குள்ளே ஃபிட்டிங் பண்ண முடியாத மாதிரி தான் 11 இருக்கு. அந்த 11s அப்படியே பாப்போம் போலனா ஓப்பனிங்ல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஃபின் ஆலன் இல்ல டீம் சேஃப்டி யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஓபன் பண்ணி ஆகணும். ரகானே கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரகுவன்ஷி, தேஜஸ்வி சிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஃபைட் பண்ணி எடுத்திருக்காங்க, அவரும் உள்ள ஆடுவார்னு நினைக்கிறேன். 6ல வந்து ரிங்கு சிங், 7ல ரமன்தீப், 8ல வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேனை கீழே தள்ளியாச்சு, ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா. 11ல வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, இம்பாக்ட் சபா, பத்திரனா வருவார்னு நினைக்கிறேன். இந்த 11ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? வேற ஏதாவது மாற்றம் பண்ணி ஃபிஸ் உள்ள கொண்டு வர முடியுமா? எனக்கு 11ல பெருசா வந்து சேஞ்சஸ் கிடையாது. நான் வந்து என்னன்னா அந்த 3-4 ஸ்லாட்டை மட்டும் அப்படியே ஸ்வாப் பண்ணிப்பேன். அதாவது 3ல வந்து ரகுவன்ஷியை போட்டு 4ல நான் அப்படியே கேமரான் கிரீன் போட்டுப்பேன். ஏன்னா கேமரான் கிரீனால அந்த ஒரு 4-5 ஸ்லாட் வந்து ஆட முடியாது, அதுக்கு கீழே தள்ளிட முடியாது. 6-7லாம் போனால் கேமரான் கிரீன் ஆட மாட்டாரு. 4 வந்து பெட்டரா இருக்கும், கேமரான் கிரீனுக்கு சூட்டபிள் ஒரு பொசிஷன் தான். ஏன் வந்து நான் சொல்றேன்னா, ஏன்னா லாஸ்ட் 2 சீசனே பார்த்துருப்போம், ரகுவன்ஷி வந்து நல்ல ஒரு டேலண்டடா தெரிஞ்சிருந்தாரு. பட் அவரை ரொம்ப அப்படியே கீழே இறக்குற மாதிரி தெரிஞ்சது. அந்த ஒரு டாப் ஆர்டர்ல கொடுத்துருந்தாரா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மிப்பாரு. ஸோ நம்பர் 3 would be better நான் சொல்லுவேன். ஸோ ரகுவன்ஷி நம்பர் 3 தான் நல்லா இருக்கும். பட் இவங்கள்ட்ட என்ன பிரச்சனை, அந்த ஃபினிஷிங் வந்து ரிங்கு சிங் இருக்காங்க, அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங் இருக்காங்க. ஸோ இந்த 2 சிங்குமே அவங்களோட ஃபினிஷிங்கை கரெக்டாக வந்து பண்ணுவாங்களா, அங்கதான் வந்து கொஸ்டின் மார்க். ரிங்கு வந்து பழைய மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ அங்கிருந்து தான் எவால்வ் ஆகி வந்திருந்தாரு. இப்போ மறுபடியும் அந்த மாதிரி பண்ண முடியுமா, அதுதான் வந்து மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ அது வந்து ஏன்னா இப்போ கூட ரசல் கிடையாது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே இப்போ அவர் மேலே தான் வந்து விழுகும். ஸோ அதை வந்து அவர் கரெக்டாக பண்ணுவாரா, அதுதான் வந்து கொஸ்டின் மார்க் இப்போ. கண்டிப்பா பாலனா, இப்ப ஃபிஸ்ஸ இவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க, ஃபிஸ்ஸ 11க்குள்ள ஃபிட் பண்றதுக்கு ஒரு வழியே கிடையாதா? ஏதாவது பண்ணி ஃபிட் பண்ண முடியுமா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அங்கிரிஷ் ரகுவன்ஷி வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவும் வந்து ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அங்கிரிஷ் ரகுவன்ஷியை வந்து நீங்க விக்கெட் கீப்பரா வச்சுட்டு டாப் ஆர்டர்ல ஒரு எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி ஒரு பிளேயரை வந்து இறக்கணும். வேற யாரும் கிடையாது, ராகுல் திரிபதி இறக்கணும், ஃபிஸ்ஸை உள்ள சருகலாம். ஐயோ அவரா அப்படின்ற மாதிரி வந்து சிஎஸ்கே ஃபேன் ஷாக் ஆகிறாங்களோ இல்லையோ, கேகேஆர் ஃபேன் ஷாக் ஆவாங்க பாலனா. அதுக்கப்புறம் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டீம்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் குள்ள நான் அப்படியே வரேன். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களோட காம்பினேஷன் ஃபிட் ஆகிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிட் ஆச்சுன்னா இந்த டீம் வந்து ஒரு மாதிரி எஃபெக்டிவா இருக்கும். சப்போஸ் ஃபிட் ஆகலனா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வரத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா, அந்த ரசல் மாதிரி அந்த டிஸ்ட்ராக்டிவ் பினிஷர் கண்டிப்பா கிடையாது. ரிங்கு சிங் நீங்க சொன்ன மாதிரி பண்ணாலும் ரிங்கு சிங் கூட பண்ண போறது யாரு? ரமன்தீப் பண்ணுவாரா? தேஜஸ்வி சிங் பாத்தீங்கன்னா நியூ கமாடிட்டி, புதுசா வந்திருக்காரு உள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேமரான் கிரீனும் மேலதான் அவரோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும். அங்க மேலேயே பாத்தீங்கன்னா அந்த குர்பாஸும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிகாக் அவரோட பிளேஸ்ல அந்த ஃபின்னால நியூட்டோ ஐபிஎல் இவங்க எல்லாம் எப்படி வந்து இது பண்ண போறாங்க அப்படின்ற பெரிய கொஸ்டின் மார்க் கேகேஆர் மேல இருக்கு. எனக்கு என்னவோ பாலனா இப்ப நவ டேஸ்ல எடுத்து பார்க்கும்போது பிபிகேஎஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது கேகேஆர் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த ஆக்ஷன்ல. பாப்போம். பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேக் நாயர் புதுசா ஒரு பதவி ஏத்திருக்காரு, எந்த மாதிரி டீம்ஸை கொண்டு போக போறாங்க, 3 times சாம்பியன்ஸ் 4th டைம் வருமா அப்படின்றதெல்லாம் தெரியல. எனக்கு குவாலிஃபை ஆகுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த டீம்ஸ்க்கு உங்களோட ரேட்டிங் என்ன பாலனாங்க? டெஃபினட்டா இப்போ சபரீஷ் சொன்ன மாதிரி என்னன்னா, அந்த 2 பிளேயர் ஓப்பனிங்ல வந்து புதுசா எடுத்திருக்காங்க. புதுசா மீன்ஸ் ஃபின்னாலன் ஆல்ரெடி ஐபிஎல் எடுத்திருக்காங்க, இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட வந்து விளாண்டது இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த 14 கேம்ஸ் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃபின்னாலனுக்கு. டிம் சேஃபர்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1-2-3 மேட்சஸ் வந்து விளாண்டுருக்காரு. பட் அவரும் அந்த ஒரு ஹோல் சீசன் வந்து விளாண்டது இல்லை. ஸோ நீங்கள் 2 ஹோல் சீசன் விளாடாத ஒரு பிளேயர் மேலே வந்து நம்பி போயிருக்கீங்க. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் என்னன்னா, நீங்கள் ஒரு ஜானி பேஸ்டோ மாதிரியான ஒரு பிளேயர் வந்து போலாமே. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு 260 வந்து சேஸ் பண்ணியிருப்பாங்க இதே ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்டில் தான். ஸோ அதில் ஜானி பேஸ்டோ 100. ஸோ நீங்கள் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜானி பேஸ்டோ வந்து போயிருந்துருக்கலாம். ஸோ அவர் வந்து அன்சோல்டே ஆயிட்டாரு. லாஸ்ட் இயரே நல்ல ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருந்தார்ல மும்பை இந்தியன்ஸுங்கிறப்போ, அப்போ அவருக்கே வந்து போயிருந்துருக்கலாம். பட் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து அதை நோக்கி போறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ சபரீஷ் வந்து இப்போ ரேட்டிங் கேட்கறதுனால என்னோட ரேட்டிங் வந்து ஒரு 7 அந்த மாதிரி கொடுப்பேன் நான் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு 10-7. அந்த சபரீஷ் சொன்ன அந்த கரெக்டான பாயிண்ட், அதாவது காம்பினேஷன்ஸ் கரெக்டாக ஸ்டார்டிங்லேயே ஒர்க் அவுட் ஆகணும். இந்த மிடில் சீசன்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்க குவாலிஃபை ஆவாங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க்கே வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃப்ளோவில் போயிட்டாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல டீமாக வருவாங்க. ஸோ என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 7 கொடுப்பேன்.
எனக்கும் 7 தான். அதுக்கு மேல பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தோணல. இந்த காம்பினேஷன் பாலா நான் சொன்ன மாதிரி ஃபிட்டிங் ஆனாதான் கண்டிப்பா இது ஆகும். அதனால எனக்கு வந்து இந்த 3 பேரை ரொம்ப டிபெண்ட் பண்ணி, அதுவும் பாத்தீங்கன்னா 11ல பத்திரனா அண்ட் கிரீனை ரொம்ப டிபெண்ட் பண்ணி போன மாதிரி இருந்ததுனாலதான் நாங்க வந்து 7 கொடுத்துருக்கோம். அந்த பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்டிவ் ஹிட்டரும் கிடையாது, இதனாலதான் 7 கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஐபிஎலுக்கு ரொம்ப நாள் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அல்லா பவுல் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணுவோம் தான் இந்த ஆக்ஷனுக்கு வந்து பிரைஸுக்கு வந்தாங்க. பிஃபோர் த ஆக்ஷன் முன்னாடியே சாம்சன் கேப்டன் வந்து இல்லப்பா அந்த டீம்ல இருந்து கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டனும் கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு ஓனரும் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம்ஸ்ல நிறைய குழப்பம் இருந்துச்சு. சங்ககாரா வந்து பாத்தீங்கன்னா ஹெட் கோச் அந்த பதவியை எடுத்தாரு. ஒரு ட்ரேட் பண்ணாங்க. சாம்சனை கொடுத்துட்டு ரவீந்திர ஜடேஜா 2.0 தளபதி இங்க வந்திருக்காரு. அவரு கூட சுட்டி குழந்தை சாம் கரனையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு ட்ரேடும் பண்ணாங்க. நிதிஷ் ராணாவை கொடுத்துட்டு ஹெட்மேயர் மேல இருந்த பிரஷரை குறைக்கணும்னு சொல்லிட்டு டானவன் ஃபெரேராவே வாங்கியிருந்தாங்க. இதுதான் வந்து இவங்க பிஃபோர் த ஆக்ஷன் பண்ண ட்ரேடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலனா 9 ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ண வேண்டிய வேலை. அதுல ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் மட்டும் ரிமைனிங் இருந்துச்சு. மொத்தம் இவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா 16 கோடி இருந்துச்சு பாலனா. இவங்களோட பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷம் இவங்க மாட்டிக்கிட்டது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் அசரங்கா தீக்ஷனா வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜடேஜா பிஃபோர் த ஆக்ஷன் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி பிஷ்ணோயை பாத்தீங்கன்னா 7.20 crores வந்து சிஎஸ்கேவோட ஃபைட் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மும்பைல இருந்த விக்னேஷ் புதூரை வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலனா சுஷாந்த் மிஸ்ரா அப்படின்னு வந்து ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருந்து அந்த பவுலர் வந்து நல்ல ஹைலி ரேட் பண்றாங்க. 90 lakhs கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஒரு நல்ல பிக்கு. அதுக்கப்புறம் யாஷ் ராஜ் புஞ்சா அப்படின்ற அந்த பிளேயர் நீங்களும் சொல்லியிருந்தீங்க உங்க சேனல்ல. மகாராஜா பிரீமியர் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அவரு ஒரு நல்ல பை. ரவி சிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிஜேஷ் சர்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆடம் மில்னே, அதுக்கப்புறம் ஹோம் கம்மிங் பாத்தீங்கன்னா குல்தீப் சென், அதுக்கப்புறம் இவங்களோட கடைசி பிக் அமன் ராவ் அப்படின்ற பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. டொமஸ்டிக் பிளேயர்ஸ் மேல நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் வந்து வேல்யூ பண்ணி எடுத்திருந்தாங்க. பார்க்கவே நல்லாவும் இருந்துச்சு. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்மேயர் மேல ஒரு நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. நிறைய கேம்ஸ் கிட்ட வந்து தோத்தாங்க. அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ண மாதிரி நல்லாவே தெரிஞ்சு. டானவன் ஃபெரேரா நல்ல 6 ஹிட்டிங் எபிலிட்டி வச்சிருக்காரு. அதனால அவரையும் கரெக்டா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னிங் ஆப்ஷன் அண்டு பாத்தீங்கன்னா லோயர் ஆர்டர்ல நல்லா பேட் பண்றதுக்கு ஜட்டுவும் இருக்காரு. மேல சாமும் இருக்காரு. ஓவராலா இந்த யூனிட் 11 வந்து செட் ஆன மாதிரி தெரியுது பாலனா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 11ல உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து ஏதாச்சும் இருக்கா? 11ல வந்து உள்ள வேற ஏதாவது நீங்க நாண்ட்ரே பர்கர் அந்த மாதிரி ஏதாச்சும் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வருவீங்களா? வெளில பாத்தீங்கன்னா குல்தீப் சென் அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கு. உங்களோட தாட்ஸை சொல்லுங்க பாலா. டெஃபினட்டா நாண்ட்ரே பர்கர் இன்கேஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஏதோ ஒரு ஃபாரினர் கூட வந்து ட்ரா பண்ணிக்கலாம். மேபி வந்து ஒரு சாம்கரன் வந்து அந்த அளவுக்கு பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா அவரு கூட வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது பேஸ்ட் அப்பான் த கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம். சாம்கரன் வந்து அந்த ஒரு நம்பர் 4 நம்பர் 5 அந்த ஸ்லாட்ல விளையாடாம லோயர் ஆர்டர்ல இது வராருன்னா அவர் வந்து அந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுறாங்கன்னா அப்போ வந்து சாம்கரன் பேட்டிங்கே வரலன்னா அப்போ வந்து அவங்க நாண்ட்ரே பர்கரோட வந்து பவுலிங் வந்து எடுத்துட்டு போகலாம். ஏன்னா கம்பேர்ட் டு சாம்கரன் நாண்ட்ரே பர்கர் கொஞ்சம் பெட்டரா வந்து போடுவார். ஸோ அப்படி கூட வந்து போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் அவங்க ரொம்ப டவுனா இருந்தாங்க. அதுக்கு எல்லாம் வச்சு சூப்பரான ஒரு ஸ்குவாடை வந்து எடுத்திருக்காங்க. ட்ரேட்லேயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து செட்டில்டா இருக்காங்க. ஸோ பெருசா வந்து ஒரு கன்சர்னும் கிடையாது. ஸோ நல்லா வந்து பண்ணியிருக்காங்க டெஃபினட்டா. பாலானா இவ்வளவு சொல்லிட்டீங்களே, கேப்டன் யாரு பாலானா? அத சொல்லுங்க பாலானா. ரியான் பராக் வந்து அதுதான் சொல்லியிருந்தேன். ரியான் பராக் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கேப்டன் கொடுக்குறாங்கன்னா அதை நான் ஏற்றுப்பா, அது பிரச்சனை கிடையாது. பட் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இவரை போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்காது. இது வந்து மோஸ்ட்லி எல்லாம் வந்து ஒரு கெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா துருவ் ஜுரல் கொடுத்தா வந்து நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு யங் டேலண்ட் வேற. எல்லாரும் ஜடேஜான்னு சொல்லுவாங்க. ஜடேஜா கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 இயர்ஸ் தான் வந்து விளாடுவார்னா ஐபிஎல்னா அவருக்கு கேப்டன் கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். கொஞ்சம் அவர் மேலே ப்ரெஷர் வந்து விழுந்துடும். ஆல்ரெடி வேற டீமுக்கு வேற வராரு. ஸோ கேப்டன்சி எடுத்தோடனே கொடுத்துட்டோம்னா அந்த ஒரு அவ்வளோ ப்ரெஷர் நம்ம வந்து போட வேணாம். துருவ் ஜுரல் ஒரு யங் டேலண்ட். அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயே ஒரு நாள் டிராவல் பண்ணாரு. ஸோ அப்படியே வந்து அவருக்கே வந்து போகலாம். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் கேப்டன். அவருக்கு அடுத்து ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டனா துருவ் ஜுரல் போனாங்கன்னா பெட்டரா இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல ஐடியாவை சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ தோணுது ஜட்டு தான் கொடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் செம்மையாச்சு போலாம். விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படியே சாம்சன்ல இருந்து ஜுரலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜடேஜா இங்க இருக்கும்போது டிராஃபி அடிச்சாங்க. இந்த வாட்டி நடக்குமா? நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த ரேட்டிங் எவ்வளவு கொடுக்க போறீங்க? உங்களோட ரேட்டிங்க சொல்லுங்க போலாம். டெஃபினட்டா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 out of 8 வந்து நான் கொடுப்பேன். ஏன்னா நல்ல ஒரு சாலிட் ஸ்குவாடா இருக்காங்க. அந்த ஒரு பிளே ஆஃபுக்கு வர்றதுக்கு தகுதி இருக்கு. காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து செட் ஆயிடுச்சுன்னா செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த ஹெட்மேருக்கு இப்போ எப்படி இருக்கும்னா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா கூட ஆடுறதுக்கு லோயர் ஆடல 2-3 பிளேயர்லாம் வந்துட்டாங்க.
ஸோ டெஃபினட்டா நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா பாலனா எனக்கு என்ன தோணுதுன்னா போன வருஷம் அவரோட ரோலே அவர் பர்ஃபெக்டா பண்ணலையோ அப்படின்னு தோணுது. இந்த வருஷம் யோசிக்கவே மாட்டாங்க, டக்குன்னு வெளியில வச்சுட்டு சுபம் துபே கூட இறக்கி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னடா வீடியோவோட ஸ்டார்டிங்ல வந்து 4 டீமை பத்தி டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ 2 டீமை பத்தி தான் பேசியிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த 2 டீமை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த 2 டீமை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஒரு லாங் வீடியோ ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் வரப்போகுது. அதை நீங்க மறக்காம வாட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கிரிக்கெட் படீஸ். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.